வெயிட்டிங்ல இருக்கேன். அதனால இப்ப நான் ஆரம்பிச்சிட போறேன். நீங்க எல்லாரும் ரெடியா அவங்க வளர்த்து போட்டுக்கு. ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த 5வது தினமாக இன்று பஞ்சமி திதி. கொஞ்சம் எல்லாரும் காதுல வாங்கிட்டு நீங்க உங்களோட ஒர்க்கை பண்ணலாம். கொஞ்சம் பேசிதான் ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இல்ல. நம்ம வந்திருக்கிறது திருவள்ளுக்கு வழிபாடு, வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால அந்த வழிபாட்டை கவனிங்க, காதால கேளுங்க, உங்களுடைய செயலை நீங்க பாருங்க. அப்படியே எண்ணெய் விடுறது விளக்கு விடுறதெல்லாம் நீங்க மாட்டு விட்டுக்கிட்டு இருங்க. அந்த ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த 5வது தினமான பஞ்சமி, அவர் வராகியினுடைய வழிபாட்டால அவருடைய முன்னேற்றம். அவருக்கு இன்னைக்கு ராஜராஜ சோழன்னா தெரியாதவங்களே இல்ல. அதே போல இந்த வாராகிய வழிபட்டவர் அரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடியவர். அந்த பொய்யே சொல்லாம உண்மைக்காக போராடினவர். அரிச்சந்திர மயான காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அரிச்சந்திர மயான ராஜராஜனை தொடர்ந்து அந்த ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரன் வழிபட்ட ஒரே சாமி யாரு அப்படின்னா வாராகி தான். இன்னைக்கு நீங்க நேபாளம் போனீங்கன்னா கொஞ்சம் விட அந்த மைக் செட்டுக்கு ரொம்ப அதுக்கு தொண்டை கரகரப்பு, அதுக்கு வயிற்று வலி, அதுக்கு என்னென்ன வலி இருக்குன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் போல இருக்கு. மைக் செட்டு தெரியல. இதனால எனக்கு படபடப்பு வேற வருது. ஆனா இந்த ஹரிச்சந்திரன் ஸ்டார்டிங்கே படபடப்புல இருக்கு. கடைசி வரைக்கும் 1.5 மணி நேரம் நான் ஓட்டி ஆகும். அதனால அந்த ஹரிச்சந்திரன் வழிபாடு செய்த வாராகி இன்னைக்கு நேபாளம் போனீங்கன்னா, நீங்க நேபாளம்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நேபாளம் போனீங்கன்னா நேபாளத்துல பாத்தீங்கன்னா வாராகி தெரு, வாராகி தெற்கு தெரு, வாராகி வடக்கு தெருன்னே இருக்காங்க. இங்கதான் நீங்க இந்த பெருமாண்டி தெற்கு தெருன்னு வச்சிருக்கீங்க. அங்க வாராகி பேர்ல தான் இருக்கும் நேபாளத்துல. ஏன்னா அந்த வாராகி வழிபாடு செய்த தலம் அது. அதனாலதான் இன்னைக்கு ஹரிச்சந்திரன் வந்து அந்த வழிபாடு பண்ணாரு. ஹரிச்சந்திரன் நாட்டை ஆண்டாரு. அவருக்கு நிறைய பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய அவரை வெளியில ஏத்திட்டாங்க. அவரு காசியில போய் சுடுகாட்டுல அந்த இடுகாட்டுல எல்லாம் செய்யும் போது தினம் வாராகிய வேண்டி வேண்டிதான் போய் அவர் செஞ்சாரு. மனைவி இழந்தாரு. லோகிதாசன்றாரு. மறுபடியும் ராஜேந்திர மறுபடியும் ராஜனாக ஆண்டாரு அந்த ஹரிச்சந்திரன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த வாராகிய வேண்டி அவர் வழிபாடு செஞ்சதுனால அவர் வாழ்க்கையில மறுபடியும் முன்னேற்றமானது நடைபெற்றது. அதனால காரியங்களை வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வமானவள் நம்ம வாராகி அம்பாள் தான். அதனாலதான் நம்மளுக்கு எல்லா காரியமும் வெற்றி ஆகணும். எந்த காரியம்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லா காரியங்களும் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னா வாராகியை வேண்டிக்கோங்க. வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணி இப்போது திருவிளக்கு வழிபாடானது நடைபெற இருக்கிறது. முதலில் விநாயகர் வழிபாடு. இப்ப வந்து முதல்ல மஞ்சள் பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் விளக்குக்கு முன்னாடி பாதத்துல வேணா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அச்சதை அரிசி இருக்கும். அந்த அரிசி எடுக்கணும். உதிரிப்பு எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் முதல்ல இப்ப விநாயகர் வழிபாடு. நீங்க எல்லாரும் ஜலம் வச்சிருப்பீங்க, தண்ணி வச்சிருப்பீங்க. இந்த பஞ்சபாத்திரம் சொல்லக்கூடியதுல எல்லாரும் முதல்ல கைய சுத்தம் பண்ணிக்கோங்க. கைய நினைச்சிட்டு சும்மா சுத்தம் பண்ணிக்கணும்.
நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் பூஜையை பண்ணிடுறேன். ஏன்னா என் கடமை, நான் பூஜை பண்ணணும். நீங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு செய்யணுங்கிற எனக்கு ஒரு ஆர்வமானது குறையவும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு நல்லா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்சம் பேச்சை குறைச்சிங்கன்னா தேவலாம். அங்க பாருங்க, அவர் வேற யூடியூப்ல சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், அனாவசியமா பேசாதீங்க. அவர் வேற பாருங்க, டிவியை தூக்கி மேல காட்டிட்டு இருக்காரு. அனைத்து சம்பவமும் அவர் போட்டுருவாரு. தயவு செய்து வேண்டாம். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. பூஜை என்ன சொல்ல போறோம் அந்த வழிபாட்டை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. முதல்ல விநாயகர் வழிபாடு. பிள்ளையாரை தூக்கி வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, பின்னாடி வைக்க கூடாது. எல்லாமே விளக்குக்கு முன்னாடி தான் வரணும். அந்த அச்சதை பூவை கையில எடுத்துக்கணும். நான் சுக்லாம் பரதரம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க 5 தடவை தலையில கொட்டிக்கணும். அப்புறம் கைய பாருங்க, எல்லாரும் இப்படி வச்சுக்கணும். கையை அப்படி வச்சுக்கணும். அடுத்தவன் தலையில கையை வச்சிடாதீங்க. உங்க உள்ளங்கையை தூக்கி மூடிக்கணும். நான் செய்ய போற இந்த பிரமாணம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனால எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஹர ஹர நம பார்வதே பதையே ஹர ஹர மகாதேவம். எல்லாரும் மங்களாம்பிகா, நஞ்சுண்டேஸ்வரர், இந்த வாராகி 3 பேரையும் அப்படியே நீங்க எல்லாரும் மனசார நீங்களே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த ஆலயத்துல அந்த திருவிழுக்கு வழிபாடானது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த 3 தெய்வங்களை வழிபாடு அப்படிங்கும் போது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம தொடங்க போற காரியமானது வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அடி எடுத்து வைக்கக்கூடிய செயலா இருக்கணும். அதனால எல்லாரும் எல்லா பிரார்த்தனைக்காக வந்திருக்கீங்க. சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன பதனம் ஜெயதே சர்வ விக்னோபகசாந்தஹே. ஓம் சக்தயே நமஹ. மம பக்த சமஸ்த துரித சயத்வாரம் பரமேஸ்வரம் பிரியதே தம். ததேவ லக்னம் சுதினம் ததேவே தாராபலம் சந்திரபலம் ததேவே வித்யாபலம் தெய்வபலம் ததேவே லக்ஷ்மீபதேதே வாணீபதேதே அங்கிரிகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய நிர்விக்னேன வருஷமாப்த்யர்த்தம் ஆதௌ ஸ்ரீ மகாகணபதியே நமः ஆராதனம் கரிஷ்யே. கம் கணபதயே நமः ஆராதனம் கரிஷ்யே. ஸ்ரீ மகாகணபதியே நமः. நீங்க கையில பிள்ளையார் குட்டிட்டு அரிசியா பூவா எதா இருந்தாலும் உங்க காலடியிலே போட்டுருங்க. உங்க காலடியிலே போட்டுட்டு மறுபடியும் ஜலத்தால கைய தொடச்சுக்கணும். அடுத்தது மஞ்சள் பிள்ளையார இப்ப விநாயகரா அவரை வழிபாடு செய்ய போறோம். இதுவரைக்கும் அவர் மஞ்சளா இருந்தாரு, இப்ப மஞ்சள் விநாயகர். நம்மளுடைய காரியங்கள் மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்க. சாணியை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு சாணியை தான் பிள்ளையார பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கும் நிறைய கதை இருக்கு, அதெல்லாம் வேணாம். அதனால அந்த மங்களகரமான விநாயகரை இப்ப வழிபாடு பண்ண போறோம். இனிமேல் தான் அவரை விநாயகர் உருவமா நம்ம இப்ப பிரார்த்திக்க போறோம். அதனால முதல்ல அவருக்கு பாத்தியம் சொல்லி கீழே ஒரு சொட்டு ஜலம் விடுங்க. பிள்ளையாரனுடைய பாதத்துல ஒரு சொட்டு ஜலம் தண்ணி விடணும். மகா கணபதியர் மகா சம்பரோட்சியர் மகா. குதிரை பூ அரிசியா இருந்தால் நான் சொல்லும் போது 2 அரிசியா எடுத்து இந்த பிள்ளையாருடைய பாதத்துல தான் போடுறோம். ஓம் அனந்தாஜ நமஹ, ஓம் தர்மாஜ நமஹ, ஓம் ஞானாஜ நமஹ, ஓம் வைராக்கியாஜ நமஹ, ஓம் கார்கோடகாஜ நமஹ, ஓம் குலிகாஜே நமஹ, ஓம் பத்மாஜ நமஹ, பத்மசியோபரி கம் கணபதியே நமஹ. महागणपतये नमः समर्पयामि वाद्यं समर्पयामि नमः महागणपतये नमः आवाहन सन्निधान सन्निरोधन स्पन्दन अवगुण्डन दानस्य तेन मुद्राभ्यो नमः मकर मुद्राभ्यो नमः पादमुद्राभ्यो नमः ओम श्री गम गणपत्यासनाय नमः ओम श्री महागणपतये नमः प्रदोष पादन तन्नी मरुडियम वाद्यं समर्पयामि नमः आचमनं समर्पयामि வஸ்திர உபசார அஷ்டதான் சமர்ப்பயாமி. அரிசி எடுத்து பாதத்துல போடணும், அரிசியால போடணும். ஏன் அப்படின்னா வஸ்திர உபசார அஷ்டதான் சமர்ப்பயாமின்னா புதுசா அவருக்கு வஸ்திரம் சாப்பிட்றதா ஐதீகம், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியம்னா அவரை முதல்ல பாதத்தை பலகாட்டை போட்டு நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன் அது மாதிரி உட்கார சொல்ல போறோம். அடுத்தது அவருக்கு வஸ்திரம் அஷ்டதான் அப்படின்னா அந்த வஸ்திரத்தை சாத்திட்டு நம்ம அவருக்கு பூஜை பண்றதாக இருக்கும். வஸ்திர உபசார அஷ்டதான் சமர்ப்பயாமி யஜ்ஜோப வீதாட்சதான் சமர்ப்பயாமி. அதுக்கு அடுத்தது அவருக்கு பூணல் போட போறதாக ஐதீகம், அதுக்கும் அரிசி தான் போடணும். கந்த சிவபரி சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க, பூ பிள்ளையாருக்கு சாத்துங்க.
महागणपते नमः पुष्पम समर्पयामि पुष्पमालिका समर्पयामि குதிரை புஷ்பத்தை கையில வச்சுக்கோங்க பிள்ளையாருக்கு நான் அர்ச்சனை பண்ணும்போது நான் எப்படி போடுவேனோ அது மாதிரி நீங்க போடணும் ஓம் சுமுகா ஜனமஹ ஓம் ஏகதந்தா ஜனமஹ ஓம் கபிலா ஜனமஹ ஓம் கஜகர்ணா ஜனமஹ ஓம் லம்போதரா ஜனமஹ ஓம் விகடா ஜனமஹ ஓம் விக்னராஜா ஜனமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாதக்ஷா ஜனமஹ ஓம் பாலச்சந்திரா ஜனமஹ ஓம் கஜானனா ஜனமஹ ஓம் வக்ரதுண்டா ஜனமஹ ஓம் சூர்பகர்ணா नमः ओम हेरंबाज नमः स्कंदपूर्वजाय नमः महागणपते नमः नानाविध परिमल पत्र पुष्पैः अष्टोत्तर समर्पयामि வச்சுட்டீங்களா ஊதுபத்தி எல்லாம் இப்ப ஏத்த வேண்டாம் இப்ப ஏத்தி அடுத்தவங்களை சுட்டுருவீங்க அதனால அரிசியை எடுத்து போட்டுங்க ஊதுபத்தியை காட்டினதாக ஐதீகம் ஓம் தசாங்கம் கும்புலம் மணி இருந்தா மணியை எடுத்து அடிச்சுக்கணும் தசாங்கம் கும்புலேகம் சந்தம் சுகரோகரம் ஆக்ரேயம் ரூபமாகிராபயாமி ரூபம் தரிசயாமி அந்த வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு நேரேத்தியம் பண்ணுங்க நீர் விடாம அந்த 2 வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு எடுத்து நீர் விடாம கதலே வடதாம் பூராணி அமிர்தோபுணி மகா அமிர்தம் நிவேதயாமி வாழைப்பழம்னா நீர் விட விட்டீங்கன்னா எல்லாரும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த சொரண புஷ்பம் அப்படிங்கறது சாத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா பணம் தான் பணம் இல்லது காசு எடுத்துக்கோங்க எல்லாரும் கொஞ்சம் பணமும் புஷ்பத்தையும் கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க இப்ப பரிசு திறந்து எடுக்க லேட் ஆகுனாலும் அடுத்தடுத்து எடுத்து வச்சுங்க கடைசியா பூஜை முடிஞ்சோன்னா எல்லாம் கொண்டு சாமிகிட்ட சம்பந்தமும் கன்றைட்டு தான் சாமிக்கு பூஜை பண்ணுங்க எல்லாரும் காசை கையில வச்சுக்கோங்க यो बाम्बे पुष्पम पुष्पवान प्रजावान बसमान भवति चंद्रमापान पुष्पम पुष्पवान प्रजावान बसमान भवति महागणपते नमः वेदोत्तर मंत्र पुष्प स्वर्ण समर्पयामि அந்த கையில வச்சிருக்க காசு புஷ்பம் எல்லாம் பிள்ளையாட்ட வைங்க இப்ப மணி அடிக்க வேண்டாம் இப்ப என்ன பஞ்சு முட்டை வியாபாரம் மாதிரி ஓயமா அடிக்காதீங்க நான் சொல்றேன் நான் சொல்லும் போது செய்யுங்க நீங்களா கடை கடன் அடிச்சீங்கன்னா நான் மட்டும் மயக்கம் பண்ணி கத்துறேன் என்ன வச்சிருக்கீங்களா ஒண்ணு என் கண்ணுக்கு யாருமே பணம் வச்சதா தெரியல பிள்ளையாட்ட சரி சூடம் ஒரு சூடம் எடுத்துக்கோங்க ஒரு சூடம் ஏத்தணும் விநாயகருக்கு எல்லாருக்கும் சூடா இருக்கா ஒரே ஒரு சூடம் எடுத்துக்கங்க நீங்க தீபாராதன தட்டை கையில எடுத்துக்கோங்க ஒரு சூடம் ஏத்தி விநாயகருக்கு வழிபாடு பண்ணணும் சூடம் ஏத்தும் போது நீங்க எல்லாரும் மணி அடிக்கலாம் ओम नमो राधपतये नमो गणपतपतये नमः प्रभतपतये नमस्ते लंबोदराय एकदंताय विघ्नविनाशने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः महागणपते नमः दिव्यमंगल प्रत्यक्ष देवं दर्शयामि एकदंताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपते नमः सिद्धदेवं दर्शयामि அப்படியே கீழே வச்சுட்டு எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிட்டு கண்ணுல ஒத்தி முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த சூடனை அப்படியே கையமத்திடலாம் சூடனை எரிய விட வேண்டாம் தொடர்ந்து நீங்க கும்பிட்டுட்டீங்கன்னா கையமத்திருங்க பூவால கையமத்திருங்க விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சூடெல்லாம் அனுப்பிச்சிருங்க 2 கையை எடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆணை முகத்தானை காதலால் கோப்புவர்தம் கை முதாகரா தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதரா மதம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகம் நமாமி नमामि तं विनायकं महागणपते नमः प्रार्थना प्रदक्षिण नमस्कार पुष्पं समर्पयामि நீ வச்சிருக்க புஷ்பத்தெல்லாம் பிள்ளையாருக்கு செலுத்திடலாம் இங்க பாருங்க சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே அடுத்ததாக விநாயகர் வழிபாடு முடிஞ்சிட்டு நம்ம தொடங்க போற காரியமானது வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு இதுக்கு அடுத்தது தொடர்ந்து திருவிளக்கு வழிபாடு இப்ப விளக்கு பூஜை பண்ண போறோம் முதல்ல எந்த சைடு உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நேர்முகமா உள்ள ஒரு முகத்தை
இருங்க, நான் சொல்றேன். தயவு செய்து சித்த நான் ஸ்பீட் பண்ணும்போது சித்த இருக்கக்கூடாது. நீங்க சித்த இருங்கம்மா. நான் சொல்றது விளக்க ஏத்தணும் அப்படின்னு தான் சொன்னேன். இப்ப ஏத்த சொல்லல யாரையும் நான் விளக்க. ஏமா அந்த 5 முகம் ஏத்தி வச்சிருக்கீங்களா? நான் சொல்றது எதுக்குமா? மைக்கில தானே சொல்லிட்டு இருக்கேன் நான். நீங்க உங்க சௌகரியத்துக்கு பூஜை பண்றதுக்கு நான் ஏன் மைக்க முடிச்சிட்டு கத்தன்னு சொல்லுங்க. ஏன் டென்ஷன் படுத்துறீங்க? உங்களுக்காக தானே நான் மைக்கில கூப்பிட்டு விளம்பரம் பண்றேன். நான் கேட்கறது அங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல படுத்துட்டு தொண்ண ஐயர் வந்து சொல்லக்கூடியது நடக்கணும். சங்கல்பம் அப்படின்னா உங்க பேர் நட்சத்திரம் கேட்கல. இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். உங்களுடைய பேர் நட்சத்திரம் நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாரையும் வந்து கேட்க முடியாது. அதனால நீங்களே உங்க பேர் நட்சத்திரம் சொல்லிக்க வேண்டியது. இப்ப அக்ஷதையும் பூவையும் எடுத்துக்கோங்க. தலையில மறுபடியும் 5 தடவை கொட்டிக்கணும். शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम शक्तये नमः। मम भक्त समस्त दुरित क्षयद्वारा श्री पार्वती परमेश्वर प्रियतेतं शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः दिविदेवरात्रे श्वेतपरागकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमान व्यवहारिके प्रभावतीनां षष्ठी संवत्सराणां क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म ऋतु मिथुन मासे शुक्लपक्षे अद्य चतुर्थ्यां तदुपरि पंचम्या सुपदितो सौम्य वासरा युक्तायां नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशिष्टेन विशिष्टायां अस्यां वर्तमानायां पंचम्यां सुपदितो எல்லாரும் உங்க நட்சத்திர ராசி பேரை நீங்களே உங்க மனசுக்குள்ள அப்படியே நீங்களே கண்டினியூ பண்ணீங்க. நான் 5 நிமிஷம் கழிச்சு பாக்கி எல்லாத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களே எல்லாரும் சொல்லிங்க. உங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் பேசுங்க. ऐश्वर्यानाम् अभिवृद्ध्यर्थं सर्वद्रहाद्रसिद्ध्यर्थं शरीरद्रहाद्रसिद्ध्यर्थं चतुर्विध फलपुरुषाद्रसिद्ध्यर्थं नमः। इष्टकाम्या देवताभ्यो नमः। परिपूर्णकटाक्षसिद्ध्यर्थं आदित्यादि नवग्रहदोष निवृत्तिसिद्ध्यर्थं सकलकार्यादि जयप्राप्तसिद्ध्यर्थं इष्ट देवता कुल देवताभ्यो परिपूर्ण कटाक्ष सिद्ध्यर्थं सकल दृष्टि दोष निवारण सिद्ध्यर्थं पर दृष्टि अंतर्दृष्टि कोडूर दृष्टि कुटुंब दृष्टि तोळिल दृष्टि उद्योग दृष्टि सकल दृष्टि दोष निवारण सिद्ध्यर्थं शत्रु उपाद निवृत्ति सिद्ध्यर्थं पितृ दोष निवृत्ति सिद्ध्यर्थं शत्रु அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே பயந்து அவங்க அதை பண்ணிட்டாங்க செய்வனை பண்ணிட்டாங்க மச்சான் வீட்டுல அதை பண்ணிட்டாங்க குழந்தைய வீட்டுல அதை பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் பயந்தே இருக்கீங்க. அந்த சத்துருங்கிறது இந்த வராகிக்காக உள்ளதுதான். நீங்க எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் வராகிட்ட வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு செய்வனையும் யாரு பண்ணாலும் பயப்பட வேண்டியதில்லை. மனசுதான் காரணம். நீங்க தான் பயப்படுறது. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, காலம் சரியில்லை, கை சரியில்லை, வேலை வேலைன்னு வருது, மயக்கமா வருது, பிள்ளையும் படிக்கல, புள்ள உட்கார்ந்தபடியா தூங்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா செய்வனை அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த வாராகி தான். அந்த வாராகி தானே நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் எதுவும் வைக்க மாட்டாங்க. மருந்து வச்சுட்டாங்க, நான் ஆடுதுறைக்கு போகணும், காலையில மருந்து எடுக்க போகணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த மருந்தை வச்சு என்ன பண்றது? அது எந்த மருந்தா இருந்தாலும் வந்துடும். ஒரு மருந்துக்கும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. மனசுதான் மருந்து. அதனால எதையுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பானிபூரி இதெல்லாம் திங்காம இருந்தோம்னா வயிறு ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் தின்னு விட்டு வயசுல மருந்து வச்சுட்டான், இவனோ செய்வனை பண்ணிட்டான்னா எப்படி வைப்பான்? வச்சவன் பானிபூரிக்காரன். அதனால பயப்படாம இருங்க. அந்த சத்ரு உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே தெய்வம் வாராகி. அதனால வராகியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. शत्रु उपाधि निवृत्ति सिद्धेतम पितृदोष निवृत्ति सिद्धेतम जन्मानुजन्म अनुजन्म भाव शापदोष निवृत्ति सिद्धेतम महापम इष्टकाम्या सिद्धेतम महा सकल देवताभ्य अनुकूल सिद्धेतम मंगलाभ्यः सकदर नंजुंडेश्वर भरदेवादि नमः अनुग्रह आशीर्वादम शब्द मातृकला देवी वाराही अंबिकादि नमः सायंकाल द्वार महापम आचार्य मुलेनगरस्य अबुदस्प्रस्याम अदे कीळे पोट्रुंगा अंचदे मरुडियum जलताल कैय தொட்டுக்கணும் தொடச்சிக்கணும் தொடச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நெருப்பட்டியா என்ன கொடுத்துருப்பாங்களோ உங்களுக்கு நேர் முகம்
நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரா உள்ள முகம் எந்த முகமா இருந்தாலும் சரி, தெற்கு முகம் மட்டும் ஏற்ற வேண்டாம். அதுக்காக தான் உங்களுக்கு நேரா உள்ள முகம்னு ஜென்ரலா சொல்லியிருக்கேன். தெற்கு முகம் இப்ப ஏற்ற வேண்டாம். முதல்ல ஒரே ஒரு விளக்கு தான் பாட்டி தான் செய்வேன். அதே மாதிரி போன வருஷமே செஞ்சிருக்கீங்க எல்லாரும். அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். கொஞ்சம் இயற்கை, கொஞ்சம் காத்து அடிக்குன்னா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நெருப்பட்டி வச்சுங்க. அணைஞ்சா பரவாயில்ல, அப்படியே வழிபாடு பண்ணும்போது ஏற்றிக்கலாம். அப்படி போ. இந்த வழிபாடு அப்படின்னு சொன்னா இத நீங்க ஒரு அம்பால நினைச்சு இப்ப தெய்வ வழிபாடு எப்படின்னா ஒளிமயமா அந்த அம்பால நீங்க பூஜை பண்றீங்க. அதுக்காக தான் அந்த பண்ணிக்கலாம். விளக்கான இதான் செய்யும். நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ஏத்திக்கலாம். இடையில கொஞ்சம் காத்து இயற்கை கொஞ்சம் இதாதான் இருக்கும் பார்த்துக்கலாம். ஒரு வருஷமும் நான் ஞாபகப்படுத்த முடியாது. நீங்களா கொஞ்சம் யோசனை பண்ணீங்க. ஒரு மெழுகுபத்தி வச்சு நீங்களா பேக்ல கொண்டு வாங்க. அதான் எல்லாரும் சைடு பேக் மாட்டிட்டு வரீங்க. அதுக்குள்ள ஒரு மெழுகுபத்தி வாங்கி போட்டு வந்து அப்ப டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துக்கலாம்ல. இதை கொளுத்தி என் வெட்டியில போட்டீங்கன்னா இங்க பொடிச்சு கும்பிடுங்க. நான் பயந்து உட்காந்துருக்கேன். பட்டாட்டு கொடுத்து நீங்க ஏமால விட்டுறீங்க. ஐயர் உட்காந்துருக்காருன்னு பாவமே இல்லை. என்னமோ தெரியல, தெய்வத்துக்கு சொல்றது எங்கெல்லாம் படுத்துறீங்க. போ இந்த மாதிரி அந்த பொண்ணு விட்டு பட்டாட்டு ஏமால விட்டுறீங்க. எலும்பி போகுதுன்னு நினைக்கிறா என்னன்னு தெரியல. என்ன சரி ஏத்துட்டீங்களா? இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, பணம் கட்டலாம். ஹரஹர நம பார்வதி பதையே. குங்குமம் எடுத்துக்கோங்க. விளக்க ஏத்திட்டீங்க. எல்லாருக்கும் நான் எண்ணெய் கொடுப்பாங்க. யாரும் பேச வேண்டாம். நான் இடையில எல்லாருக்கும் நான் அறிவுரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால நீங்க மாட்டும் விளக்கு பூஜை பண்ணுங்க. அப்பா விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. வேணி புடவையெல்லாம் பத்திரமா பார்த்துட்டு நின்றுக்கோங்க. விளக்கு ஏத்திட்டாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னு முன்னாடியே நான் கத்துறேன்னா ஒரு அசம்பாவிதம்னா என்னதான் போட்டு நோண்டுவீங்க. ஏன் சாமி இப்படி நடந்துட்டே குறையான்னா நான் சாமி வராது எனக்கெல்லாம். நான் குறைன்றது போயிடுவேன் வீட்டை பண்ணி. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க. குங்குமம் வந்துட்டா எல்லாருக்கும் குங்குமம் வந்துட்டு ஆரம்பிக்கலாமா? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ய நமஹ. ஓம் ஸ்ரீ மகிமாஸ்ரீசுராஜ நமஹ. ஓம் சிதநிகுண்டகம்புதாஜ நமஹ. ஓம் தேவகாரிய சமுக்தாஜ நமஹ. ஓம் உத்யத்பாண சகதர்பாஜ நமஹ. ஓம் சதுர்பாக சமஞ்சிதாஜ நமஹ. ஓம் ராகஸ்வரூபஜாஜ நமஹ. ஓம் கிருதோகிராங்கஜோஜ்வலாஜ நமஹ. ஓம் மணியரூபவேஷகோதண்டாஜ நமஹ. ஓம் பஞ்சதந்திரசாயகாஜ நமஹ. ஓம் நிஜாருண பரமூர பிரதமண்டல மண்டலாஜ நமஹ. ஓம் சம்பகாத்மகபுத்தாசப்தி கனகஜ்யாசனாஜ நமஹ. ஓம் குருவிதோ கணத்தோடிர மண்டிதாஜ நமஹ. அஷ்டமி சந்திர விப்ராஜ நமஹ. ஓம் முக சந்திரகலாங்க சோபித வேதாஜ நமஹ. ஓம் பத சம்வத்சர மாங்கல்ய கிருதாகரண செல்லிகா ஜன்மஹ. வக்கரலட்சுமி பரிவாகராசிலோசனாஜ நமஹ. நவ சம்பத புஷ்பானார்தாண்ட விஜராஜாய நமஹ. ஓம் தராகாந்தி திருஷ்காரி நாதபரண பசுராஜ நமஹ. கதம்ப மந்திரலூதரண மணேகராஜ நமஹ. ஓம் தானங்கராஜ பூதபட மண்டலாஜ நமஹ. ஓம் பத்மகராஜ மோதநாத பரிஜபுலாஜ நமஹ. ஓம் நவ வித்ருபிம்மஸ்தி தயகிருதாஜ நமஹ. ஓம் தித்யப்தாங்குர திவிபதிகர தோதராஜ நமஹ. கற்பூர வீடகாமுக பிரஜாத யஸ்ராஜ நமஹ. ஓம் நிசாதல்ல மாதுரிய விப்ரதா சத்யாய நமஹ. ஓம் பத்தஸ்மித பிரமாபுர மத்யத மானசராஜ நமஹ. ஓம் அநாகலிகாத சத்ருஜப குருஜ விருஜதாஜ நமஹ. ஓம் காமேச பத்யமாங்கல சுத்ரஜோபி சுத்ராஜ நமஹ. ஓம் கணாங்காத கேயூர கமணி புஜாஜ நமஹ. பக்தானாங்கரே சிந்தாதரோள முத்தா பலஞ்சாஜ நமஹ. ஓம் காமேஸ்வர பிரம்மோத்ர மணிப்ரத திஸ்ராஜ நமஹ. ஓம் நாப்யார்தரோள மணி நமஹ லதாபல புருஜாஜ நமஹ. ரத்த கிங்கடிகாரம் ஜாதது பூஷிதாஜ நமஹ. காமே ஞான சௌபாக்கிய வேத்ரோத வித்யாஜ நமஹ. மாணிக்ய முகுடா புரஜானுல விராஜதாஜ நமஹ. இந்திரபம பரிஷத் சம்ராஜ சங்கீதாஜ நமஹ. ஓம் கூடபுல்பாஜ நமஹ. ஓம் குருமபுருஷ்ட ஜெயநாத பிரதவாஜ நமஹ. நகதீத சந்தாத நமதாத குணோகுணாதராஜ நமஹ. ஓம் பக்தா பிரதாமத பராத்ர சதாகாத்ராஜ நமஹ. ஓம் இந்திராமணி பிரமண்டித சிரப்தாமுஜாஜ நமஹ. ஓம் மராடி மந்திரகாஜ நமஹ. மகாலாவண்யதாஜ நமஹ. ஓம் சொர்ணா ரூபாஜ நமஹ. ஓம் மகவசிங்கராஜ நமஹ. ஓம் சர்வாபரண பூஜிதாஜ நமஹ. ஓம் சிவசங்கராஜ நமஹ. ஓம் சிவ பூஜிதாஜ நமஹ. ஓம் சிவாஜ நமஹ. ஓம் சுவாதீன வல்லபாஜ நமஹ. ஓம் சோமரூபத்ய ஸ்ரங்கராஜ நமஹ. ஓம் மன்னகாரசாயினாஜ நமஹ. ஓம் சிந்தாமணி கிருதங்கஜாஜ நமஹ. ஓம் பஞ்சபிரதம சதராஜ நமஹ. ஓம் மகாபத்மவீட சமுദ്രാஜ நமஹ. ஓம் கதம்பவன ஆஜனாஜ நமஹ.
ஓம் சுதாசகரார மத்தியஸ்யாய நமஹ ஓம் காமட்சியாய நமஹ ஓம் காமாட்சியே நமஹ ஓம் காமதாயினே நமஹ ஓம் தேவர்சிகண சங்கதா சித்த வைபவாய நமஹ ஓம் பண்டாசுர வரேஜியுக்த சக்தி சோந்தராய நமஹ ஓம் சம்பத்கரி சமராரூட சுந்தராஜ சேவிதாய நமஹ ஓம் அச்சுவாரூட திருஷ்டி தாத்வத கோடி கோடி பிரபாத்திராய நமஹ சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிச்சுராஜ நமஹ ஓம் கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பிரஜேவிதாய நமஹ ஓம் கிரி சக்கர ரதாரூட தண்டதான புரஞ்சாய நமஹ ஓம் ஜ்வாலமாலினி சக்தித பத்ரப்தேஜ மத்தியாய நமஹ ஓம் பட்ட சைன்ய வதௌஜியுக்த சக்தி விக்ரம மத்திதாய நமஹ ஓம் நித்யா பராக்கிரமமடாய ரேஷ சமுத்ராய நமஹ ஓம் அட்ட உத்திரதோஜாய மடா விக்கிரக நந்திதாய நமஹ ஓம் மந்திரண்யாமி விரஜித விஷாங்கத தோஷிகாய நமஹ ஓம் விஷுப்புர பிராணகாரண வராகி வித்யாய நமஹ ஓம் காமேஸ்வர புகழோடுக கல்பசி கணேஸ்வராஜ நமஹ ஓம் மகா கணேஸ்வர வித்யாதர பிரத்யாஜ நமஹ ஓம் பட்டசேந்திர வித்யாதர சக்தி பிரத்யன்யாஜ நமஹ ஓம் கராங்குடி நகரேந்திர நாராயண கிருதாஜ நமஹ ஓம் மகாபாகதாஜராஜ நிஷ்டித்திரசுராஜ நமஹ ஓம் காமேஸ்வர நிதமுண்ட முண்ட புத்தியாஜ நமஹ ஓம் பிரம்மேந்திர மகேரேந்திர ஜமிஜத வைபவாஜ நமஹ ஓம் ஹரத்ராஜ சந்தித கமதாஜ வித்யாஜ நமஹ ஸ்ரீமத் பாககூட குலகத்பத மத்சஜாஜ நமஹ கண்டாத கடிபந்தேன மத்யகூட ஸ்வரரூபிண்யாய நமஹ சக்தி கூடகதாஜ கஷ்டதே தாரிணே நமஹ ஓம் மூலாந்தராமியாஜ நமஹ ஓம் மூலவுடாஜ நமஹ ஓம் குலாந்தசப்தாஜ நமஹ ஓம் குலசங்கீதபாலினாஜ நமஹ ஓம் குலாங்கனாஜ நமஹ ஓம் குலந்தஸ்தாஜ நமஹ ஓம் கௌலிகாஜ நமஹ ஓம் குலயோகினாஜ நமஹ ஓம் கௌலின்யாஜ நமஹ ஓம் குலயோகினாஜ நமஹ ஓம் அகுலாஜ நமஹ ஓம் சமாயிந்த சத்தாஜ நமஹ ஓம் சமாதரபத்யாஜ நமஹ ஓம் மூலாதர நிலையாஜ நமஹ ஓம் பிரம்மசக்தி விபோதிதாஜ நமஹ ஓம் மணிபுராந்திராஜ நமஹ ஓம் விஷ்ணுகிரேந்திராஜ நமஹ ஓம் ஆஜாசக்திரதாஜ நமஹ ஓம் ருத்ர विभूतिदाय नमः ओम सहस्राम्बुजारूढाय नमः ओम सदाधराभ्यर्चनाय नमः ओम दलिला समृद्ध्याय नमः ओम षट्कुकोपर समुद्राय नमः ओम महाशक्तये नमः ओम कुण्डले नमः ओम विसुन्दराय नमः ओम भवान्याय नमः ओम भवनागन्याय नमः ओम भवान्यगुणराण्य नमः ओम भद्रपुत्र्याय नमः ओम भद्रमूत्रे नमः ओम भद्रमूर्ताय नमः ओम भक्तसौभाग्यदायिने नमः ओम भक्तिप्रियाय नमः ओम भक्तिगम्याय नमः ओम भक्तिगम्याय नमः ओम भयावहाय नमः ओम चाम्बवे नमः ओम शारदाद्याय नमः ओम सर्वाण्याय नमः ओम सर्वदाय नमः ओम शरण्याय नमः ओम संगत्याय नमः ओम श्रीहर्याय नमः ओम सात्विकाय नमः ओम शरचंद्र निवासराय नमः ओम शादित्राय नमः ओम शांतिमत्याय नमः ओम निरादराय नमः ओम निरंजनाय नमः ओम निर्लोपाय नमः ओम निर्मलाय नमः ओम नित्याय नमः ओम निरागराय नमः ओम निराकुलाय नमः ओम निर्गुणाय नमः ओम निष्कलाय नमः ओम शांताय नमः ओम निष्कामाय नमः ओम निर्मलवाय नमः ओम नित्यमुक्ताय नमः ओम निर्विग्रहाय नमः ओम निसप्रप्रियाय नमः ओम निरंतराय नमः ओम नित्यगताय नमः ओम नित्यपुत्राय नमः ओम निरवध्याय नमः ओम निरंतराय नमः ओम निष्करणाय नमः ओम निष्कलांकाय नमः ओम निर्मदये नमः ओम निरीश्वराय नमः ओम नीरागराय नमः ओम रागमत्याय नमः ओम निर्मलाय नमः ओम निर्मदाय नमः ओम मदनासिने नमः ओम निश्चिदानन्दाय नमः ओम निरंकराय नमः ओम निर्मोहाय नमः ओम मोहनासिने नमः ओम निर्मयाय नमः ओम ममदागन्तराय नमः ओम निष्पायाय नमः ओम भावनासिने नमः ओम भवाय नमः ओम निर्गर्भलाय नमः ओम निरामराय नमः ओम निर्वेदाय नमः ओम वेदनासिने नमः ओम वेदभ्याय नमः ओम निर्नाशनाय नमः ओम मृत्युमत्याय नमः ओम निष्क्रियाय नमः निष्प्रगराय नमः ओम निस्तुलाय नमः ओम नीलजिगुराय नमः ओम निरामयाय नमः ओम निरत्याय नमः ओम दुर्लभाय नमः ओम दुर्गमाय नमः ओम दुर्गाय नमः ओम दुःखवत्राय नमः ओम सुखप्रदाय नमः ओम दुष्टकाय नमः ओम दुराचरमण्याय नमः ओम दोषवर्जिताय नमः ओम सर्वज्ञाय नमः ओम चान्द्रकरुणाय नमः ओम समानदिगवर्जिताय नमः ओम सर्वशक्तिमयाय नमः ओम सर्वमङ्गलाय नमः 200 முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் 2வது முகத்தை ஏத்திக்கலாம். நம்ம கோயில்ல எப்படி வலம் வருவோமோ அதே மாதிரி யார் யாரு எந்த திசையில உட்கார்ந்து இருந்தாலும் கோவில எப்படி வலம் வருவோமோ எந்த திசை உங்களுக்கு சரியோ அது மாதிரி ஏத்துங்க. சில பேர் ஆப்போசிட்டா உட்காரும் போது அப்பிரதட்சணமா ரிட்டர்ன்ஸ் எழுதக்கூடாது விளக்கு முகத்தை. அதனால இப்படிதான் சுத்தணும். பாத்துங்க உங்களுடைய இடம் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பாத்துங்க. நான் கரெக்ட் தான் ஏத்துங்க. வெங்கடேஷ் குமார் 2 பேரும் தேங்காய் உடைக்கலாம். சரியா இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா உடைங்க. கிட்டக்கு போங்க. நெருப்பெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பாத்துங்க. வாலி இருக்கு.
அந்த குங்குமம் போடும்போது விளக்கினுடைய பாதத்துல, அம்பாள் பாதத்துல தான் சமர்ப்பிக்கணும். புரியுதா? நான் அஸ்தோத்திரம் பண்ணும்போது, நான் பூ போடும்போது சாமி மாறையில இருந்து கீழே அப்படின்னு போடுறேன். அதனால நீங்க என்ன செய்யணும், இதை ஒரு குறையா நீங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க அதை கரெக்டா செய்யணுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விளக்கினுடைய பாதத்துல தான் நீங்க போடணும் குங்குமத்தை. சில பேர் தூக்கி தலையில இருந்து என்னமோ எப்படி தூக்கி என்னமோ பியூட்டி பார்லர் அழகு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம், அது செய்யக்கூடாது. போன தடவை நான் சொல்லியிருக்கேன் மாதிரி பாதத்துல போடுங்க. அம்பாள் பாதம், அம்பாள் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க கீழடியில போட்டு நீங்க அந்த குங்குமத்தை எடுத்து தினப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். உங்க நெத்தியில குங்குமத்தை வச்சு பிச்சு பிச்சு தூக்கி கீழே போடுவீங்க, அது மாதிரி போட்டு இருக்காதீங்க. நேரம் பாதத்துல போடுங்க. தேங்காய் உடைக்கலாம் பா. ஓம் சக்தி ஓம் சாரு சந்திர கலாதராஜ நமஹ ஓம் சராசர ஜகத்யாஜ நமஹ சத்யாஜ நமஹ ஓம் கலாலவாஜ நமஹ ஓம் காந்தாஜ நமஹ ஓம் காதம்பரி பிரியாஜ நமஹ ஓம் மருதாஜ நமஹ ஓம் வாமநாதனாஜ நமஹ ஓம் வாருணி மத விக்கிரகாஜ நமஹ ஓம் விஸ்வாதிகாஜ நமஹ ஓம் வேதவேத்யாஜ நமஹ विद्याधर निवासनाज नमः ओम विद्याधराज नमः ओम वेद जगन्याज नमः ओम विष्णुमाजाज नमः ओम विलासिने नमः ओम क्षेत्र स्वरूपाय नमः ओम क्षेत्रस्याज नमः ओम क्षेत्रंद्र मालिने नमः ओम जय विक्रम मुक्तिगाज नमः ओम क्षेत्रपाल समर्चिताज नमः ओम विजयाज नमः ओम विमलाज नमः ओम मध्याज नमः ओम मंदारुण जगराज नमः ओम वाग्याज नमः ओम वामहेश्वराज नमः ओम अग्निमंडल आसने नमः ओम भक्तिकल्प मलाधराज नमः ओम पदुमाद विमोचनाज नमः ओम सहस्रदाम शेष भाषंताज नमः ओम सदाधर प्रत्याज नमः ओम ददाभकृत संतु समस्त संत्रिकाज नमः ओम तरुण्याज नमः ओम दमाधराज नमः ओम धनुमंडलाज नमः ओम दमोदराज नमः ओम सिद्ध्याज नमः ओम तत्वदल अक्षराज नमः ओम सिनेकर रूपिण्याज नमः ओम सत्वांत रूपा बुद्धि सत्याज नमः ओम बराज नमः ओम परप्रियाज नमः ओम प्रत्यक्त सिद्ध रूपाज नमः ओम पंचम्याज नमः ओम परदेवताभ्यो नमः ओम मध्यमायाज नमः ओम वैगरी रूपाज नमः ओम भक्तमात्र नमस्काराय नमः ओम कामेश्वर प्रवृत्याय नमः कृतांचनाय नमः ओम कामपूज्याय नमः सिक्कार संपूर्णाय नमः ओम जयाय नमः ओम जलतंत्राय नमः ओट्यान पेडनलयाय नमः विदुमंडल वासने नमः ओम रगयोग समर्चिताय नमः ओम रगदर्पण शक्तिदाय नमः सत्यप्रदाय नमः ओम विश्वेश्वराय नमः ओम सहस्राज नमः ओम शरंग देवताभ्यो नमः ओम शाक्र परिपूर्णाय नमः ओम नित्य लिंगनाय नमः ओम निरूपाय नमः ओम निर्वरुद्राय नमः ओम नित्य षोडशिला रूपाय नमः ओम श्रीकंठधारिणे नमः ओम प्रभावते नमः ओम प्रभारूढाय नमः ओम प्रसिद्धाय नमः ओम परमेश्वराय नमः ओम परदेवताभ्यो नमः ओम मूलकृताय नमः ओम अव्याय नमः ओम व्याभक्त स्वरूपिण्याय नमः ओम व्याजिन्याय नमः व्याजिनाशने नमः 400 ஆயிருக்கு. மூணாவது முகத்தை ஏத்திக்கலாம். கொஞ்சம் கேப்பு கொடுத்துட்டா உடனே அந்த வாய் என்னதான் வரம் கொடுத்துருக்கு, வாராகிதான் வரம் கொடுத்துருக்கு, அந்த வாயை இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் அமக மொத்த பிரபுத்தியா நமஹ பக்த தாரதோதிரா நமஹ ओम शिव दुर्गा नमः ओम शिवरात्या नमः ओम शिवमूर्तवे नमः ओम शिवकराज नमः ओम शिववल्लभाज नमः ओम शिष्येश्वराज नमः ओम शिष्यपूजिताय नमः ओम अप्रमेयाज नमः ओम सद्गर्भाज नमः ओम मनोवासराज नमः ओम शिवशक्ते नमः ओम चेतनारूपाज नमः ओम सदाशक्ते नमः ओम जडात्मिकाज नमः ओम गायत्री नमः ओम व्याक्राज नमः ओम शक्त्याज नमः ओम दुविजप्रे निशयनाय नमः तत्वनाथनाय नमः ओम तस्मै नमः ओम दुप्याय नमः ओम दुसराज नमः ओम अव्याय नमः ओम अंताज नमः ओम अव्याय नमः पंचोंदर सदिदाज नमः ओम निश्चिमद्याय नमः नित्यासमुद्राज नमः ओम मदसालिने नमः ओम मदकोण्डदाक्षाज नमः ओम मदपाडलघण्टाज नमः ओम चंद्रपुत्राज नमः ओम चंद्रभत्याज नमः ओम कुशलाज नमः ओम गुणाधिकाज नमः ओम गौलमार्गणनाथाम्बुजाज नमः ओम दुष्टाज नमः ओम पुष्टाज नमः ओम मध्याज नमः ओम तृतीयाज नमः ओम शान्ताज नमः ओम स्वस्तिमध्याज नमः ओम कांताज नमः ओम नंदिताज नमः ओम वित्तनाशिने नमः ओम वित्ताज नमः ओम तेजस्वते नमः ओम त्रिनयनाय नमः ओम लोलविन्याज नमः ओम मालिन्ये नमः ओम कंसमालिने नमः ओम मात्रे नमः ओम मलयाद्रवासिने नमः ओम सुमुग्गा ओम वैश्रवज्राय नमः ओम सिद्धेश्वराय नमः सिद्धविद्याधराय नमः सिद्धनिलये नमः ओम चित्तात्मने नमः ओम यशविदाय नमः ओम यज्ञाय नमः ओम यक्षधारिणे नमः ओम विशुद्रा निलयाय नमः आरत्वर्णाय नमः ஊடகம் என்ன உள்ளர வந்து
அந்த டிவி செய்தி ஒளிபரப்பாளர் கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் நவத்திங்க. அவர் கொஞ்சம் எடுத்தாலும் சரியா இருக்கும். ஆனந்தினுடைய ஆட்டம் போதுமானது. ஓம் துஷ்டாய நமஹ, ஓம் துஷ்டாய நமஹ. ஓம் பத்யாய நமஹ, ஓம் திருத்யாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சக்திபத்யாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் நந்தின்யாய நமஹ, ஓம் விக்னநாசினே நமஹ, ஓம் தேஜவன்யாய நமஹ, ஓம் திரிநயனாய நமஹ, ஓம் லீலாசுராய நமஹ, ஓம் மாலின்யாய நமஹ, ஓம் ஹம்சன்யாய நமஹ, ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் மலையாசலவாதினே நமஹ, ஓம் சுமுகாய நமஹ, ஓம் நலின்யாய நமஹ, ஓம் சோபனாய நமஹ, ஓம் சுரநாயிகாய நமஹ, காலகண்டாய நமஹ, ஓம் ராஜ்யபத்யாய நமஹ, ஓம் சோபின்யாய நமஹ, ஓம் சேஸ்வராய நமஹ, ஓம் சூக்ஷ்மரூபிண்யாய நமஹ, வஜ்ரேஸ்வராய நமஹ, ஓம் வாமதேவியாய நமஹ, ஓம் வயோவஸ்ர வித்யுதாய நமஹ, ஓம் சித்தேஸ்வராய நமஹ, ஓம் சித்தி வித்யாய நமஹ, ஓம் சித்தமாத்ரே நமஹ, யஜஸ்விதாய நமஹ, ஓம் வீரகல்பாய நமஹ, ஓம் டாகினீஸ்வராய நமஹ, ஓம் ஜன்னாத்ராய நமஹ, ஓம் ருதிராய நமஹ, ஓம் மகாவீராய நமஹ, ஓம் ராகின்யாய நமஹ, ஓம் மணிபுராய நமஹ, ஓம் வசந்தராய நமஹ, ஓம் வஜ்ராதிகோத்ராய நமஹ, ஓம் டவார்ச்யாய நமஹ, ஓம் ரக்தவர்ணாய நமஹ, ஓம் மாம்னிஷ்டாய நமஹ, ஓம் குடாரித்ராய நமஹ, ஓம் சர்வத மகேஸ்வராய நமஹ, சூலசுந்தராய நமஹ, ஓம் சுடாதராய நமஹ, ஓம் பீதவர்ணாய நமஹ, ஓம் அதிர்விதாய நமஹ, ஓம் மோனிஷ்டாய நமஹ, ஓம் அதிபிரபாய நமஹ, ஓம் பக்திமத்யாய சமர்ச்சிதாய நமஹ, ஓம் பந்தித்யாய நமஹ, ஓம் தத்யாசக்த கிருதாய நமஹ, காகினேரோதாரணே நமஹ, ஓம் மூலாந்தராமுஜாரூடாய நமஹ, ஓம் பஞ்சக்ரியாய நமஹ, ஓம் அஸ்தி சம்சிதாய நமஹ, ஓம் அஸ்தி மாலாய நமஹ, ஓம் முக்திதராய நமஹ, ஓம் சாகின்ய சுரூபிணி நமஹ, ஆஞ்சாசக்ர நிலையாய நமஹ, ஓம் சுக்லவர்ணாய நமஹ, ஓம் ஷடாநாயகாய நமஹ, ஓம் யஜ்ஜப்யாய நமஹ, ஓம் அம்சக்தியுத்ராய சம்ஞாய நமஹ, ஹரித்ராய ரசிகாய நமஹ, ஓம் காகினேரோதாரணே நமஹ, சகசர பத்மாய நமஹ, சர்வகர்ப்ப சோபிதாய நமஹ, ஓம் சர்வாயுராய நமஹ, சுக்ல சமுத்ராய நமஹ, ஓம் சர்வதோம்யாய நமஹ, ஓம் சர்வப்ரிய சித்தாய நமஹ, ஓம் யாகினி ஸ்வரூபிண்யாய நமஹ, ஓம் ஸ்வாகாய நமஹ, ஓம் ஸ்வாதாய நமஹ, ஓம் அமந்தாய நமஹ, ஓம் மேதாய நமஹ, ஓம் சிருத்தாய நமஹ, ஓம் ஸ்மிருத்தாய நமஹ, ஓம் அனுமத்யாய நமஹ, ஓம் புண்ணியகீர்த்தாய நமஹ, ஓம் புண்ணியபலப்ரதாய நமஹ, ஓம் புண்ணியசுர கீர்த்தனாய நமஹ, ஓம் புலமோர்ஜிதாய நமஹ, ஓம் பத்தமோசன்யாய நமஹ, ஓம் பத்மகலாராஜ நமஹ, ஓம் விமர்சரூபாய நமஹ, ஓம் வித்யாய நமஹ, ஓம் ஏத்ராஜ நமஹ, ஓம் சர்வவியாதி பிரபுத்தராஜ நமஹ, சர்வ மிருத்ய நிவாரணாஜ நமஹ, அக்ரகண்யாஜ நமஹ, ஓம் அசித்ய ரூபாய நமஹ, கலியல் மதன ஆஜனே நமஹ, ஓம் காத்யாய நமஹ, காலகத்ராஜ நமஹ, ஓம் கமலாசன நிராஜனாய நமஹ, ஓம் தாம்பூல பூரி முக்தாய நமஹ, ஓம் தாடி குசுமத்ரியாய நமஹ, ஓம் மிருகாட்சாய நமஹ, ஓம் அர்ஜன்யாய நமஹ, ஓம் உஜ்யாய நமஹ, ஓம் மிருடான்யாய நமஹ, ஓம் மித்ரரூபிண்யாய நமஹ, ஓம் நித்ய தத்ரூபாய நமஹ, ஓம் பக்தநிதே நமஹ, ஓம் நியந்தராஜ நமஹ, நிகிலேஸ்வராஜ நமஹ, ஓம் நிருவல்லபாஜ நமஹ, ஓம் பராசக்தே நமஹ, ஓம் பராநிஷ்டாய நமஹ, ஓம் பிராஜ்யகணரூபாய நமஹ, ஓம் மாத்ரீதாய நமஹ, ஓம் மத்யாஜ நமஹ, ஓம் மாத்ருகர்ணாஜ நமஹ, ஓம் மாத்ருபிதான்யாஜ நமஹ, ஓம் மகாசாம்ராஜ்ய சாலினே நமஹ, ஆத்மவித்யாய நமஹ, ஓம் மகாவித்யாய நமஹ, ஓம் வித்யாய நமஹ, ஓம் காமசேவிதாய நமஹ, ஓம் ஷோடசாஸ்திர வித்யாய நமஹ, ஓம் திரிகூடகாய நமஹ, காமகோடிகாய நமஹ, கடாசிங்கிரீத பூதமகால கோடி சேவிதாய நமஹ, ஓம் திருஸ்தாய நமஹ, ஓம் சந்திரநிபாய நமஹ, ஓம் பாலஸ்திராய நமஹ, ஓம் இந்திரனுப்பாய நமஹ, ஓம் கிருத்யாய நமஹ, ஓம் அபிவிக்கிரகாய நமஹ, திருநோத்திர தேவிகாய நமஹ, ஓம் தட்சண்யாய நமஹ, ஓம் தைத்தக்ராய நமஹ, ஓம் தட்ச யஞ்சபித நாசின்யாய நமஹ. நாலாவது முகத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சில உடல்நலம்லாம் ஓம் குருமூர்த்தே நமஹ, ஓம் குருநேதே நமஹ, ஓம் கோம்தரே நமஹ, ஓம் குகான்யாய நமஹ, ஓம் தேவத்யாய நமஹ, ஓம் தண்டனீஸ்வராய நமஹ, ஓம் தகாரகாத்மரூபிண்யாய நமஹ, ஓம் பிரதிமந்திரபுத்ராஜ மண்டல பூஜிதாய நமஹ, ஓம் கலாத்மிகாய நமஹ, ஓம் திரிமூர்த்தே நமஹ, ஓம் திருதேஸ்வராய நமஹ, ஓம் திருஷ்டாய நமஹ, ஓம் திவ்யகத்ராய நமஹ, சிந்தூரதலகாஞ்சிதாய நமஹ, ஓம் உமாஜ நமஹ, ஓம் சைலேந்திரதரணாய நமஹ, ஓம் கௌரியாய நமஹ, ஓம் கர்த்தரசேவிதாய நமஹ, ஓம் விஸ்வகர்ப்பாய நமஹ, ஓம் ஸ்வர்ணகர்ப்பாய நமஹ, ஓம் அவரதாய நமஹ, ஓம் வாகதீஸ்வராய நமஹ, ஓம் ஞானகம்யாய நமஹ, ஓம் அவரேஷாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் ஞான விக்கிரகாய நமஹ, ஓம் சர்வேதாந்த சம்வேக்தாய நமஹ, ஓம் சத்யாசந்த சுரூபிண்யாய நமஹ, லோகமுத்திர சாத்திதாய நமஹ, லீலாதுப்த பிரம்மாண்ட மண்டலாய நமஹ, ஓம் அத்ருஷ்டாய நமஹ, யுகத்ராய நமஹ, ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபிண்யாய நமஹ, ஓம் சர்வதராய நமஹ, ஓம் கிருஷ்டாய நமஹ, ஓம் சதசத்ரு திரிபுராய நமஹ, ஓம் அஷ்டமூர்த்தே நமஹ, ஓம் அஜாதத்ராய நமஹ, ஓம் லோகபத்ர விநாதரே நமஹ, ஓம் ஏகாக்ஞாய நமஹ, ஓம் பூமரூபாய நமஹ, ஓம் நித்ராய நமஹ, ஓம் நித்ரஜாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ,
நமः ஓம் வசுதேவாய நமः ஓம் விருத்தாய நமः ஓம் பிரம்மத்யாய சுரூபிண்யாய நமः ஓம் பிரக்காய நமः ஓம் பிராமண்யாய நமः ஓம் பிரம்மாய நமः ஓம் பிரகன்யாய நமः ஓம் பலிப்ரியாய நமः ஓம் பாஷாரூபாய நமः ஓம் பிருந்தேஸ்வராய நமः ஓம் பாபாபாவ விருஜிதாய நமः ஓம் சுகராஜ்யாய நமः ஓம் சுபகர்த்தியாய நமः ஓம் சோமநாதனாய நமः ராஜராஜேஸ்வரி நமः ஓம் ராஜதாயினே நமः ஓம் ராஜவல்லபாய நமः ஓம் ராஜகிருபாய நமः ஓம் ராஜபீட நிவேச நிரஞ்சனாய நமः ஓம் ராஜலட்சுமி நமः ஓம் கோசநதராய நமः சதுரங்கபேஸ்வராய நமः ஓம் சாம்ராஜதாயினே நமः சத்யாதந்தாய நமः ஓம் சாகரமேகலாய நமः ஓம் தீர்ஷாய நமः ஓம் தைத்தித்யாய நமः சர்வலோகங்கராய நமः ஓம் சர்வத்ராய நமः ஓம் சாவித்ராய நமः ஓம் சச்சிதானந்த ரூபிண்யாய நமः ஓம் தேசகலாசித்தாய நமः ஓம் சர்வாய நமः ஓம் சர்வமோகினே நமः ஓம் சரஸ்வதே நமः ஓம் சாஸ்திராய நமः ஓம் குகாம்பாய நமः ஓம் குட்டிரூபாய நமः ஓம் சர்வதோத்ராய நமः ஓம் சதாசிவ ஹிருத்யாய நமः சம்ரேஸ்வராய நமः ஓம் சாதுனே நமः ஓம் ஜெயே நமः ஓம் குருமண்டலாய நமः ஓம் குலாத்ராய நமः ஓம் பாகருத்ராய நமः ஓம் மாயாய நமः ஓம் மாமண்டலாய நமः ஓம் மதுமந்தாய நமः ஓம் அக்யாய நமः ஓம் மகேந்திரவாய நமः ஓம் கணாம்பிகாய நமः ஓம் கிருஷ்ணராத்ராய நமः ஓம் கோமலாங்காய நமः ஓம் குருப்பிரியாய நமः ஓம் சுதந்திராய நமः சர்வேத்ராய நமः ஓம் தட்சிணாமூர்த்தி ரூபிண்யாய நமः ஓம் சனகாதிநாத புத்தியாய நமः சிவஞான பிரதாயினே நமः ஓம் சித்கலாய நமः ஓம் அனந்த கல்யாய நமः ஓம் பிரேமரூபாய நமः ஓம் பிரியங்கராய நமः ஓம் நாமவரணாய நமः ஓம் நந்தி வித்யாய நமः ஓம் நடேஸ்வராய நமः ஓம் நித்யதரித்ராய நமः ஓம் முக்திதாய நமः ஓம் முக்தி ரூபிண்யாய நமः ஓம் முகநாதனாய நமः ஓம் வாதப்பிரியாய நமः ஓம் லயாகராய நமः ஓம் லஜ்ஜியாய நமः ஓம் லம்பாதி வஸ்திராய நமः ஓம் பவதாத விருஷ்டாய நமः பாவதாரணே நமः ஓம் தௌச்சந்திர மதுராய நமः ஓம் ஜராத்மிபராய நமः ஓம் பாக்கியாத்ராய நமः ஓம் பக்தசித்ராய நமः ரோகபர தம்பராய நமः மிருத்யுத குடாரண்யாய நமः ஓம் மகேஸ்வராய நமः ஓம் மகாகால்யாய நமः ஓம் மகாராத்ராய நமः ஓம் மகாராத்ரே நமः ஓம் மகாநாதனே நமः ஓம் அபர்ணாய நமः ஓம் சண்டிகாய நமः ஓம் சண்டமுண்ட சுரநேசத்ராய நமः ஓம் சராசராத்மிகாய நமः சர்வலோகேஸ்வராய நமः ஓம் விஸ்வதாரிணே நமः ஓம் திரிவத்ராய நமः சுபகாய நமः ஓம் திரியம்பகாய நமः ஓம் திரிகுணாத்மனாய நமः ஓம் சர்வகராய நமः ஓம் சுத்தாய நமः ஓம் ஜபாநிஷ்டாய நமः ஓம் ரோஜஸ்வதே நமः ஓம் யுதுத்ராய நமः ஓம் யஜ்ஞரூபாய நமः ஓம் பிரீந்திராய நமः ஓம் துராதராய நமः ஓம் துரவஷ்ணாய நமः ஓம் பாரதீய குசும பிரியாய நமः ஓம் மகத்யாய நமः ஓம் மேருநிலையாய நமः ஓம் மந்தார குசும பிரியாய நமः ஓம் வீராத்ரியாய நமः ஓம் வீரரூபாய நமः. என்ன விடுங்கப்பா ஷிஃப்ட் அஞ்சாவது பாவம் ஏத்த போறாங்க. இன்னொரு 250 அர்ச்சனை தான் இருக்கு, நிறைவு பெற போகுது. அதனால எல்லாரும் முகத்தையும் எல்லாரும் ஏத்திங்க வச்சதுனாலே வழிபாடானது ஒரு 250 அர்ச்சனை தான் இருக்கு. ஊதுபத்தி சூடம் எல்லாம் ரெடியா இருக்கா? தேங்காய் எல்லாம் உடைச்சாச்சா? உடைக்கல என்ன கூப்பிட்டுக்கோங்க அங்க உள்ளவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. இருக்கு இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு, பயப்படுவாங்க. அதனால எல்லாரும் சரி பாத்துக்கணும், ஒன்னும் அவசரம் இல்ல. 5வது முகத்தை உடப்பத்து நின்றோம்னா நெஞ்சே எரியுது. ரொம்ப தண்ணியை குடிச்சிட்டாலும் கஷ்டமா இருக்கு, ரொம்ப நடந்தாலும் கால வலிக்குது. என்ன பண்றது? பஞ்சபூதத்துல கடவுளால கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த காத்து இல்லைன்னா இப்ப வேஸ்ட் ஊத்தி நேரம் நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க. காத்தும் வரல ஒண்ணும் வரல, ஐயர் சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க இப்ப காத்து அடிச்சு விளக்க அணைக்குது. அணைக்கட்டும், ஒண்ணும் கவலை இல்ல. மாட்டு ஏரியும் பயப்பட வேண்டாம். அங்க யாரும் ஒரு விளக்க பாம்பு படம் எடுத்தது மாதிரி வச்சிருக்கேன். என்னது? நான் பயந்து இருக்கேன், ஏதாவது படம் கடை எடுத்து வந்துடும், நான் அப்படியே ஓடியே போயிடுவேன் மயக்க போட்டு. பூவை போட்டு பாம்பு படம் எடுத்தது மாதிரி எனக்கு உண்மையில மனப்பூர்வமா சொல்ல பயந்து உட்காந்துருக்கேன். என்னடா அப்படி படம் எடுத்துட்டு நிக்குது அங்க அப்படின்னு. புரநாதாய நமஹ ஓம் பூஜ்யாய நமஹ ஓம் புஷ்கராய நமஹ ஓம் புஷ்கரேசனாய நமஹ ஓம் ஸ்ரீ நமஹ ஓம் பிரமத்யாய நமஹ ஓம் வர்ஷ்யாய நமஹ ஓம் பரஸ்மராய நமஹ ஓம் பரமானாய நமஹ ஓம் பராத்பராய நமஹ ஓம் பதகஸ்தாய நமஹ ஓம் பதகந்தராய நமஹ ஓம் பரமந்திர விபோதிராய நமஹ ஓம் மூர்த்தயே நமஹ ஓம் அமூர்த்தயே நமஹ ஓம் அனித்ராய நமஹ ஓம் முனிமாசனம்த்ராய நமஹ. 5 விளக்கு எரிய மாட்டேங்குது, காத்துல அணையுதுன்னா ஒரு முகம் எரியலாம், தப்பு இல்ல. கடைசியா நம்ம தீபாராதனைக்கு நீங்க ஏத்திக்கலாம், பயப்படாதீங்க, ஒன்னும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. காத்துல அணைஞ்சா அணையில இருக்கிற முகத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, பரவாயில்ல. ஓம் பிரதிஷ்டா நமஹ ஓம் பிரகணக்ரா நமஹ ஓம் பிராணேஸ்வரா நமஹ ஓம் பிராணதத்ரா நமஹ ஓம் பரமாத்மா நமஹ
ஓம் பரமதேவதாபியோ நமஹ ஓம் பிரகண்டாஜே நமஹ ஓம் ஆத்யாஜே நமஹ ஓம் பிரதிஷ்டாஜே நமஹ ஓம் பிரகடகர்க்கராஜே நமஹ ஓம் பிராணேஸ்வராஜே நமஹ ஓம் பிராணதாத்யாஜே நமஹ ஓம் பச்சாத்பீட ரூபிண்யாஜே நமஹ ஓம் விக்ரங்களாஜே நமஹ ஓம் விசிஷக்தயே நமஹ ஓம் வீரமாத்ரே நமஹ ஓம் வேத்ராஜே நமஹ ஓம் முகுந்தாஜே நமஹ ஓம் மூல விக்கிரக ரூபிண்யாஜே நமஹ ஓம் பாவஞ்சாஜே நமஹ ஓம் பவரூபராஜே நமஹ ஓம் பவசக்கரவர்த்திதாஜே நமஹ ஓம் சத்தாதர நமராஜே நமஹ ஓம் சாஸ்திரதராஜே நமஹ ஓம் மந்திரதராஜே நமஹ ஓம் லதரேதராஜே நமஹ ஓம் முதாயீர்த்தாஜே நமஹ ஓம் உத்தம வைபவாஜே நமஹ ஓம் அர்த்தரூபிண்யாஜே நமஹ ஓம் ஜன்ம மிருத்யுராதர விஸ்ராஜே நமஹ ஓம் அநாகந்தாஜே நமஹ ஓம் காந்தார்த்த விக்கிரகாஜே நமஹ ஓம் காரண்ய காரண நிர்முக்தாஜே நமஹ காமகேலிதரங்கராஜே நமஹ ஓம் கனந்ததரங்கநாஜே நமஹ லீலா விக்கிரகதாரிணே நமஹ ஓம் அஜாஜே நமஹ ஓம் ஷய வினுமுத்ராஜே நமஹ ஓம் முக்தாஜே நமஹ ஓம் சிப்ரசாதிதாஜே நமஹ ஓம் அந்தமஹதாஜே நமஹ ஓம் பகிர்முக துர்காஜே நமஹ ஓம் திராஜே நமஹ ஓம் திரிவிக்கிரகாஜே நமஹ ஓம் திரிஷ்யாஜே நமஹ ஓம் திரிபுரமாலின்யாஜே நமஹ ஓம் நிராமலாஜே நமஹ ஓம் நிர்லம்பாஜே நமஹ ஓம் சுத்மராஜே நமஹ ஓம் சதாகிருக்காஜே நமஹ ஓம் சம்சாரமக்கரமுத்திரபண்டிதாஜே நமஹ ஓம் யஜ்ஞபிரியாஜே நமஹ ஓம் யஜ்ஞகத்ராஜே நமஹ ஓம் யஜமான சுரூபிண்யாஜே நமஹ ஓம் தர்மதராஜே நமஹ ஓம் தனாத்யாஜே நமஹ ஓம் தனத விக்கிரகாஜே நமஹ ஓம் விப்ரபிரியாஜே நமஹ ஓம் விப்ரரூபாஜே நமஹ ஓம் விஷ்ணுமரணகாரிணே நமஹ ஓம் விஸ்வகாராஜே நமஹ ஓம் விக்ரமாஜாஜே நமஹ ஓம் வைஷ்ணவாஜே நமஹ ஓம் விஷ்ணுபிரியாஜே நமஹ ஓம் அஜோன்யாஜே நமஹ ஓம் யோனிநிலையாஜே நமஹ ஓம் கூடகஸ்தராஜே நமஹ ஓம் குலரூபிண்யாஜே நமஹ ஓம் வீரவர்ஷிபிரியாஜே நமஹ ஓம் வீராஜே நமஹ ஓம் நைஷ்கர்ண்யாஜே நமஹ ஓம் நாதரூபிண்யாஜே நமஹ ஓம் விஞ்ஞானநாளாஜே நமஹ ஓம் கல்யாஜே நமஹ ஓம் விலக்யாஜே நமஹ ஓம் வைத்தவாசனாஜே நமஹ ஓம் தத்வாதிநிலையாஜே நமஹ ஓம் தத்வமயாஜே நமஹ தத்வமர்த்தரூபிண்யாஜே நமஹ சாமகான பிரியாஜே நமஹ ஓம் சௌம்யாஜே நமஹ ஓம் சதாசிவகுணம்பண்ணே நமஹ சாவியாவ வக்கிரமன மண்டலாஜே நமஹ சர்வாவாத விமர்சிதாஜே நமஹ ஓம் ஸ்வஸ்தனாஜே நமஹ ஓம் சோமமாத்ராஜே நமஹ ஓம் தீராஜே நமஹ ஓம் திரமர்ச்சிதாஜே நமஹ ஓம் சைனகிருதமர்ச்சிதாஜே நமஹ ஓம் சதகுசுமப்ரியாஜே நமஹ ஓம் சதோதிவாஜே நமஹ ஓம் சதாதிருஷ்டாஜே நமஹ ஓம் தருணாதிருஜ பாடநிலையாஜே நமஹ ஓம் தட்சிணாராத்யாஜே நமஹ ஓம் தரஸ்மேர மகாபுஜாருடாஜே நமஹ ஓம் கவனிகாலாஜே நமஹ ஓம் அனர்க்கிய கைவில பத்ராஜே நமஹ ஓம் சோதப்பிரியாஜே நமஹ ஓம் சோத்திரப்பிரியாஜே நமஹ ஓம் சுதிமத்ராஜே நமஹ ஓம் சுரேந்திராஜே நமஹ ஓம் பரமேஸ்வராஜே நமஹ ஓம் மாவனாஜே நமஹ ஓம் மகேஸ்வராஜே நமஹ ஓம் மங்களாகிருதாஜே நமஹ ஓம் விஷ்ணுமாத்ரே நமஹ ஓம் ஜெகந்தாத்ராஜே நமஹ ஓம் விசாலாட்சே நமஹ ஓம் விராகிண்யாஜே நமஹ ஓம் பிரகல்பாஜே நமஹ ஓம் பரமதேவதாபியோ நமஹ ஓம் பரமேத்ராஜே நமஹ ஓம் மனோன்மன்யாஜே நமஹ ஓம் விமர்சனாஜ நமஹ ஓம் வஜ்ரத்யாஜ நமஹ ஓம் வாமிகேஸ்வராஜ நமஹ ஓம் பஞ்சப்பிரியாஜ நமஹ பஞ்சரேத்ராஜ சாயின்யாஜே நமஹ. விளக்குக்கெல்லாம் லிமிட்டா என்ன கொடுங்க, முடிச்சுட்டு எல்லாரும் கீழே ஊட்டுவாங்க. இப்ப பூஜை பண்ற ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் உள்ள எண்ணெய் ஊத்துக்கும் போது ஓம் பஞ்சம்யாஜ நமஹ ஓம் பஞ்சபூதேஸ்வராஜ நமஹ ஓம் பஞ்சசங்கிய சோதிராஜ நமஹ ஓம் சாஸ்வதே நமஹ ஓம் சாஸ்வராஜ நமஹ ஓம் சர்மதாஜ நமஹ சம்புமோகினே நமஹ ஓம் தராஜ நமஹ ஓம் தரசுராஜ நமஹ ஓம் தன்யாஜ நமஹ ஓம் தர்மிண்யாஜ நமஹ ஓம் தர்மவர்தின்யாஜ நமஹ ஓம் லோகதீதாஜ நமஹ ஓம் குணாதீதாஜ நமஹ ஓம் சர்வாதீதாஜ நமஹ ஓம் சமாத்மிகாஜ நமஹ பந்து கிருஷ்ணபிரியாஜ நமஹ ஓம் பாலாஜே நமஹ. ஓம் லீலா வினோதிதாஜே நமஹ ஓம் சுமங்கலாஜே நமஹ ஓம் சுகர்யாஜே நமஹ ஓம் சிவேஸ்வராஜே நமஹ ஓம் சுவாசினே நமஹ ஓம் சுவாசன்யப்திதாத பிரஜாஜ நமஹ ஆசோபனாஜாஜ நமஹ ஓம் சுத்தமானநிசயாஜ நமஹ ஓம் பிந்து தர்ப்பண சந்துஷ்டாஜே நமஹ ஓம் பூர்வஜாஜே நமஹ ஓம் திரிபுராம்பிகாஜ நமஹ ஓம் திரிபுரம் श्री सिक्कत्याजे नमः ओम ज्ञानमुद्राजे नमः ओम ज्ञानहम्याजे नमः ओम ज्ञानदेश्वर सुररूपिण्याजे नमः ओम योनिमुद्राजे नमः ओम त्रिगण्डेश्वराजे नमः.
ஓம் திரிகுணாஜி நமஹ ஓம் அம்பாஜி நமஹ ஓம் திரிகுணாஜி நமஹ ஓம் அநாகயாஜி நமஹ ஓம் அத்புத சாரித்ராஜி நமஹ ஓம் வாஞ்சிதார்த்த பிரதாஜினே நமஹ ஓம் அப்யசாதி சதசக்யாஜி நமஹ ஓம் ஷடத்வாத ரூபிண்யாஜி நமஹ ஓம் அவ்யாதி கரணாமூர்த்தயே நமஹ ஓம் அஞ்சா சக்தி தேவிகாஜி நமஹ ஓம் ஆபல கோபவிதாதராஜ நமஹ சர்வனுல்லங்கலபாஜி நமஹ ஓம் ஸ்ரீ சக்கரராஜநலயாஜ நமஹ ஸ்ரீ மந்திரபுரிசுந்தர்ஜே நமஹ ஓம் சிவாஜே நமஹ ஓம் சிவசக்தி ரூபிண்யாஜே நமஹ ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாஜே நமஹ ஓம் வாமாதே நமஹ ஓம் ஜேஷ்டாதே நமஹ ஓம் ரௌத்ரே நமஹ ஓம் கால்லே நமஹ ஓம் கலபிகரண்யே நமஹ ஓம் பலப்பிரபதன்யே நமஹ ஓம் மனோன்மன்யே நமஹ சர்வபூதன்யே நமஹ ஸ்ரீ லலிதாம்பிகாஜே நமஹ ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமார்ச்சனம் பாதாரம் இந்தாபியாம் நமோ நமஹ. சகஸ்ரநாமார்ச்சனை தெய்வ வழிபாடானது நிறைவு பெற்றது. எல்லோரும் விளக்க எல்லா முகத்தையும் ஏத்திக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் எல்லாம் உடைச்சிருக்கா என்னங்கிறத உங்க தாம்பாளத்தை செக் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி இருக்கா சூடா இருக்கான்னு பாத்துங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் டைம், ஒன்றும் அவசரம் இல்லை. தண்ணி இன்னி குடிச்சுக்கிறதுனா குடிச்சுக்கோங்க. எல்லாரும் உங்க உடமைகள் சரியா இருக்கா, தீபாராதனைக்கான ஆயத்தம் ஆகலாமா அப்படிங்கறத சொன்னீங்கன்னா என்னுடைய வழிபாடானது நிறைய. எல்லாரும் விளக்கு பூஜைக்கு விளக்க தூக்கிட்டு பீட்டி உஷா மாதிரி உடையாந்து உட்கார்ந்தீங்க. வேகமா பார்த்தனா மணியை வந்து பேர சொல்லும் போது நீங்க கண்டுக்கல, திடுன்னு உடையாந்து உட்கார்ந்தீங்க. நம்ம போலீஸ்ல ஆள் எடுக்கிறது மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப யார் எழும்புறீங்கன்னு பாப்போம். எல்லாருக்கும் மூட்டு எல்லாம் முடங்கி போய் கிடக்கு. நல்லா பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் எழும்புறீங்கன்னு. ஸ்டடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். கிடுகிடுன்னு எழுப்பி சாமியை சுத்தின்னு வரணும். எல்லாரும் தீப வழிபாடு முடிஞ்சு இங்க சாமிக்கு இங்க தீபாராதனை காட்டுவேன். அந்த பஞ்சாரத்தி என்று சொல்லக்கூடியதை செய்வேன். அடுத்ததாக நீங்க உங்க விளக்குக்கெல்லாம் தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காட்டுறதுக்கு பிற்பாடு நல்லா காதுல வாங்கிங்க. எங்கேயாலும் கதை பேசிட்டு எங்கேயாலும் அடுத்த செய்திக்கு போகாதீங்க. தீபம் ஏத்தி முடிஞ்ச உடனே ஊதுபத்தி ஏத்திக்கணும். ஒரு முகம் ஏத்திங்க பரவாயில்ல, காத்து அடிக்குது. ஒரு முகம் ஏத்திங்க. ஒரு முகத்தை மட்டும் முயற்சி பண்ணுங்க எரியறதுக்கு போறோம். அந்த தீபாராதனை முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. எல்லாரும் வழிபாடு முடிஞ்சது பிறகு நேர உள்ள போய் ஆலயத்துக்குள்ள சிவன், மங்களாம்பிகா, வாராகி 3 பேரையும் சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு கோவில வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். விழுந்து கும்பிட்டுட்டு தான் அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகணும். அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. நேரம் ஆயிட்டு பசி வந்துட்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கு. சமாராதனை என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இன்னைக்கு விளக்கு பூஜைக்கு வித்தியாசமா பண்ணிருக்கோம். சக்கரை பொங்க புளிசாதம் தான் கொடுத்து அழுத்து போச்சு. அதனால எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவரு மத்தியானத்துல இருந்து இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காரு. இட்லி சாம்பார் உங்களுக்கு உண்டு. அதனால எல்லாரும் இருந்து சாப்பிட்டு பொறுமையா நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுல போய் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்க சாப்பாடு பண்ணி கொடுத்தா போறோம். நீங்க எல்லாரும் இங்க இட்லி இருக்கு, அதுக்கு சாம்பாருக்கு பதிலா கொஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பார் ஆனது இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனா லிமிட்டா சாப்பிட்டுங்க. விளக்கு பூஜை பண்ணதுனால ரொம்ப விரதம் முடிக்க வேண்டாம். இங்க பூஜை நிறைவு பொறுத்தனால கொஞ்சம் விளக்குகிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா நில்லுங்க. கொஞ்சம் கடைசி நேரம் விளக்குகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை, புடவை எல்லாம் பத்திரமா பாத்துங்க. எல்லாரும் ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வாழைப்பழத்துல குத்தி வச்சுக்கலாம். இல்லாட்டி தனியா வச்சுக்கோங்க. ஜாக்கெட் பட்டு எல்லாம் வச்சிருக்கீங்க. மணி அடிக்க வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன யாரோ உசுப்பேத்தி விடுறீங்க, யாரும் தெரியல. கிடுக்கிட்டு மணி அடிக்கிறீங்க. அதனால ஊதுபத்தியை ஏத்தி எங்கேயாலும் வச்சுக்கோங்க. தீபம் ரெடி பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி சூடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல்லாம் எடுத்து முன்னாடி தீபலட்சுமி விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க நைவேத்தியம் பண்றதுக்கு.
எல்லாரும் பூஜைக்கு ரெடியா இருக்குங்க. மணியை கையில எடுத்துக்கலாம். முதல்ல வர 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 என்ன பார்த்தா என்ன வடிவேல் மாதிரி தெரியுதா? இல்ல எல்லாரும் வேணும்னே மணி அடிச்சு ஏதாவது ஒரு கத்தட்டு மைக்கில் அப்படின்னு பாக்குறீங்க. எல்லாரும் என்ன செய்றீங்க? ஃபர்ஸ்ட் ஊதுபத்தி, அந்த ஊதுபத்தியானதை திருவிளக்குக்கு முதல்ல காட்டணும். அதுக்கு அடுத்த வர சொல்லிடுறேன், சொன்னோன்னு நீங்க செய்யாருங்க. அதுக்கு அடுத்ததா நைவேத்தியம் சக்கரை பொங்கல். இப்ப இந்த 1008 நாமாவளி சொல்லி இந்த அம்பாளை திருப்திப்படுத்திருக்கோம். அவங்களுக்கு இந்த சாப்பாடு ஒரு பசிக்கு அவங்க கொடுக்கணும். இப்ப வந்து இந்த அம்பாளானவங்க எல்லாரும் உங்களுடைய தீப வழிபாட்டுல வந்து அவங்க அமர்ந்திருக்கிறதாக ஐதீகம். அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கரை பொங்கலை நிவேத்தியம் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக தேங்காய் மடி வாழைப்பழத்தை நீர் விழாவணும். அதுக்கு அடுத்ததாக நீங்க சொர்ண புஷ்பம்னு இந்த பணம் வச்சிருப்பீங்க, காசு. அந்த புஷ்பத்தை பிரார்த்தனை பண்ணி விளக்கு கிட்ட வச்சுட்டு ஒரு குறுக்கலையா வருவாரு உங்களை தேடி. அவர் தட்டுல போட்டதுக்கு பிறகுதான் நீங்க தீபாராதனை பண்ணணும். விளக்கு அணையட்டுமா, தட்டை வச்சு மறைக்காதுமா, இன்னும் அவசரம் இல்ல, பரவாயில்ல. அதனால இந்த வழிபாடானதுதான் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். மகா தீபாராதனை வாழ்வுளை வளம் பெற்று எல்லாரும் நீடோடி வாழ வேண்டும் என பிரார்த்தித்து இந்த ஆஷாடி நவராத்திரியான விழாவிலே பஞ்சமி திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதியும் 5, அந்த வாராகியினுடைய நாமமும் 5வது நாமம். அந்த நவராத்திரியில நீங்க வராகிக்காக பண்ணிருக்கீங்க. வாழ்க்கையில வெற்றியை பெறணும். நீங்க எல்லாம் வெற்றி பெற்றீங்கன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல நீங்க மீண்டும் ஆலயத்துக்கு வருவீங்க. உங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த ஆஷாட நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பேசாதீங்க. நான் கொஞ்ச நாளே முடிக்க போறேன். ஒரு 10 நிமிஷம், நான் 10 நிமிஷம் முடிச்சிடறேன். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இட்லி எல்லாம் சாப்பிட்டு போற வரைக்கும் பேசுங்க. நான் கேட்கவே இல்லை, கிளம்பிடுவேன் நான் வீட்டுக்கு. எல்லாரும் என்ன செய்றீங்க? துணி போட்டு எல்லாரும் என்ன செய்றீங்க அப்படின்னா, தினப்படியில நீங்க வாராகி நம்ம கோயிலுக்கு வர்றீங்கல்ல, அதுல என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மந்திரத்தை நீங்க ஒரே ஒரு வரி தான், இத நீங்க சொல்லி தினம் உங்களுக்கு என்ன காரியங்கள் நிறைவேறணும், உங்களுக்கு என்னென்ன மனசுல உள்ளதெல்லாம் நடக்கணுமோ, இத அந்த வாராகிட்ட எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். அது உங்க சௌரியங்கள். இன்னும் 5 நிமிஷம். எல்லாரும் மணி அடிச்சுக்கலாம், ஊதுபத்தி எடுத்துக்கலாம், காட்டலாம். அடிங்க உங்க சௌரியத்துக்கு அடிங்க. உங்க ஹெல்த் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சவுண்டு ஓம் தசாங்கம் குங்குலோகம் சுகந்தம் சுகனோகரம் ஆக்ரேயம் தூபமாக்ராபயாமே தூபம் தரிசயாமே நமஹ மகாலட்சுமி பிரஹாதி நமஹ தூபமாக்ராபயாமே. ஊதுபத்தியை கீழே வச்சுட்டு அடுத்தவங்களை தொட்டு விடாம சக்கரை பொங்கலை நிவர்த்தி பண்ணுங்க. மணி கண்டினியூ அடிச்சுக்கிட்டே இருங்க. நான் நிப்பாட்டு சொல்ல மாட்டேன். அந்த கரண்டியால தான் நீர் விழாவணும், கையால தொடக்கூடாது தண்ணியை. மதுராதாரவே மது கடந்து இந்த மகா மார்கேர சந்தோ குலான்னம் அமிர்தோபுனி நமஹ அமிர்தம் நிவேதயாமே குலான்னம் அமிர்தோபுனி நமஹ அமிர்தம் நிவேதயாமே மகாலட்சுமி பிரஹாதி நமஹ குலான்னம் அமிர்தோபுனி நமஹ. எல்லாரும் ரைட் ஹேண்ட் சைடு தான் சுத்தணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுத்துறீங்க. லெஃப்ட் சைடு வேற ஒரு காரியத்துக்கு தான் செய்யணும். அதனால எல்லாரும் ரைட் ஹேண்ட் சைடு சுத்துங்க. சக்கரை பொங்கலை நிவேதனம் பண்ணிட்டீங்களா? அப்படியே மணியை நிப்பாட்டலாம். எல்லாரும் கையில பூ என்ன இருக்கோ பிரார்த்தனை கையெடுத்து கும்பிடணும். நான் சொல்றத சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நானே சொல்லிக்கிறேன். ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயே நமக. ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாய நமக. ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாய நமக. இத நான் எழுதி விட்ட சொல்றேன்.
நீங்க கோவிலுக்கு வரும்போது இதை நீங்க இங்கே படிச்சுட்டு போனாலே போறோம். இதை நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க. சொல்லிட்டு தினம் உங்களுடைய என்ன நோக்கங்களோ அது செயல்பாடுகளுக்கான வரும்போது பாருங்க, கைமேல் பலன். கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வாராகிக்கு அதுக்குதான் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம் ஆஷாட பஞ்சமி. ஆஷாடங்கிறது வடநாட்டுல கொண்டாடினாங்க, ஆனா இப்ப நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜனை. இந்த பஞ்சமி அம்பாள் அவருடைய பேரு, அதனால அந்த பூஜை பிரியமானவள், அதனால அவளுக்கு நமக அப்படின்னு சொல்றோம். அதனால ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாய நமக. இது எல்லார் வாயிலையும் நுழையும். ஐயருக்கு தான் நுழையும்னு ஒன்றும் சட்டம் இல்லை, உங்க வாயிலையும் நுழையும். அதனால ஒன்றும் கவலைப்படாம இதை நான் பிரார்த்தனை பண்ண சொல்றேன். நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன செய்றீங்கன்னா, இந்த புஷ்பத்தை கையில எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே இந்த விளக்கு பாதத்துல வச்சிருங்க. அதை வச்சுட்டு எல்லாரும் தேங்காய் முடி வாழைப்பழத்தை நிவேத்தியம் பண்ணலாம். பௌர்கி பலசமாயிருக்கம் நாகவல்லி தலையிருக்கம் கற்பூர திருமண சம்மித்தம் தாம்பூலம் பிரதேசமஹ ஸ்ரீ வாராகம்பிகாஜே நமஹ மகாலட்சுமி பிகாஜே நமஹ கதலி வர தாம்பூலானி அமிர்தோபனி மஹ அமிர்தம் நிவேதயாமி. ஒரு மணி போறோம். முதல்ல பிள்ளையார்கிட்ட வச்சது, விளக்குகிட்ட வச்சதெல்லாம் அவர்கிட்ட வச்சிருங்க. அந்த வெங்கடேச சிவாச்சாரியர் வராரு. இந்த சைடு ஆனந்தமாக உள்ள அந்த ஆனந்தி அம்மா வந்து இருக்காங்க. அவங்க காத்தே இல்லாத இடத்துல கூட பூந்து வந்துருவாங்க. அதுக்காக ஊசி ஆடாத இடத்துல கூட நுழைஞ்சு வந்துருவாங்க. பாத்துங்க, இப்ப வருவாங்க. இந்த இப்ப நீங்க வந்து இந்த திருவிளக்கு வழிபாட்டுக்கு இந்த பூஜை பண்ணிருக்கீங்கல்ல, இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் காதுல வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, மங்களகரத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த அம்பாள். தீபலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாளை வழிபாடு பண்ணிருக்கோம். அந்த அம்பாள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே இப்ப எங்களை விட்டுருங்க, ஆண்களை விட பெண்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? மஞ்சள் குங்குமம், சுமங்கலியா இருக்கணும். நீங்க நல்லா குங்குமம் போட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும். அது சொல்றாங்கல்ல, ஒரு இடத்துக்கு போகும்போது மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க, பொண்ணு பார்க்க போனாலே என்ன சொல்றாங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு நல்லா இருந்தா பார்த்து சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த மகாலட்சுமி பேரை தான் எல்லாரும் யூஸ் பண்றீங்க. அதனால அந்த மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணதுக்கு பிற்பாடு அந்த வாழைப்பழமானது தேங்காய், வெத்தலை பாக்கு இது வச்சு நம்ம நைவேத்தியம் பண்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தேங்காய் வந்து பாவத்தை போக்கக்கூடியது. இந்த தேங்காய் அதுக்காக தான் கோவில்ல அர்ச்சனை பண்ணும்போது இந்த 5 பொருள் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். பாவத்தை போக்கக்கூடியது இந்த தேங்காய். அதுல சிவபெருமான் 3 பேரு, சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேர் இருக்காங்க. அந்த உடல்ல அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குதான் தேங்காய் ஒல்லி ஆயிட்டுன்னா, அழுகி போச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு அத அந்த அர்ச்சனையில, அந்த பூஜையில நீங்க யாருக்காக அர்ச்சனை பண்ணீங்களோ அவங்க ஏத்துக்கல, அதுல பாவம் கண்டினியூ ஆகுது அப்படின்னு பேரு. அதுக்குதான் கர்ம வினைகள், பாவங்கள் தீரணும். நம்ம கோயில போய் அர்ச்சனை பண்றது எதுக்காக? அந்த தேங்காய் அர்ச்சனை போடுறது. எல்லாரும் கேரி பேக்ல போட்டுட்டு அப்படியே போய் ஐயத்தை பேர சொல்லிட்டு, பொண்ணை என் பேர் வித்தியாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாடும் போது ஆலகலமா கொண்டாடுறாங்க. ஆனா அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது அந்த தேங்காய் எல்லாம் பார்த்து தட்டுல வச்சுதான் பண்ணணும். எல்லாரும் எல்லா சௌகரியங்களுக்காக கேரி பேக்ல கொண்டு வந்துறீங்க. நாங்களும் இதெல்லாம் சொல்லி நான் அர்ச்சனை பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு வயசு 90 ஆயிடும். நான் உங்களெல்லாம் திருத்தி முடிக்கிறது. ஏற்கனவே பாம்பு வருதுன்னு நீங்க வேற ஏங்க நீங்க பயமுறுத்து. சரி சரி, பின்னாடி முட்டணும்னா எனக்கு பயம். அம்மா சரி, சந்தோஷம். பாம்புக்கு பயந்தவன் நம்ம ஒரு ஆளுதான். அதனால அந்த தேங்காய் மூடி வந்து என்ன அப்படின்னா, நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நம்மளுடைய பாவங்களே போக்கக்கூடியது. அதுக்காக தான் தேங்காய் மூடி உடைச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தேங்காய் மூடி சரியில்லைன்னா மாத்தி உடைச்சுக்கணும். மாத்தி உடைக்கிறத விட ஒரு தடவை என்ன வருதோ அதுதான். அதனாலதான் பாவத்தை போக்கக்கூடிய அந்த தேங்காய் மூடிய நம்ம தேங்காய் உடைக்கணும் சுவாமிக்கு. அந்த வெத்தலை பாக்கு என்ன அப்படின்னா, மங்களகரத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெத்தலை பாக்கு. அதுக்குதான் கோவில்ல எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா, குங்குமம் எடுத்துக்க, ஏதோ தாம்பூலம் வாங்கிட்டு போப்பா அப்படிப்பாங்க. தாம்பூல பை வாங்கிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க கல்யாணத்துல. அந்த தாம்பூல பை என்ன அப்படின்னா, நீங்க சுபிக்ஷமா மங்களகரமா இருக்கணும், அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் அந்த தாம்பூல பைங்கிறது கொடுக்குறாங்க. அந்த இது கொடுக்கறது வாழைப்பழம், வாழையடி
வாழையாக எப்படி இருக்கோ இப்ப வேட்டி பத்தணும், அந்த வாழைப்பழம் வாழையடி வாழையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது பாத்தீங்கன்னா அந்த வாழை மரமானது நல்ல சுபிட்சமா இருக்கும். அந்த வாழை மரம் யாரு அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கட்டுறீங்க, நல்லதுக்கு எல்லாத்துக்குமே கட்டுறீங்க. அது என்ன அப்படின்னா பித்ருக்கள். இந்த வராகிக்கு பூஜை பண்றீங்க, அந்த வராகியோட முக்கியத்துவமே என்ன? பித்ரு சாப நிவர்த்தி. அதனாலதான் அந்த பித்ருக்களுக்கு வந்து சாபம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாழை மரம் கட்டுறது. கல்யாணத்துக்கு எல்லாம் எடுத்தோடனே வாழை மரம் கட்டியிருப்பா. வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வச்சிருப்பாங்க, வீட்டுல ஒரு வாழை மரம் கண்டிப்பா கட்டணும். சில பேர் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வீடு வீணா போடும், இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க, வாழை மரம் வீட்டுல கட்டணும். ஏன் அப்படின்னா 5 பேர் இறந்தவங்க 5 முகமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரம் செடி கொடியா இருக்காங்க, அதனாலதான் வாழை மரத்தை கட்டிட்டு மாவிளை தோரணம் கட்டுறது. இந்த மாவிளையிலே இந்த பிதர்கள் இருக்காங்க. நம்மளுடைய மூதாதிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம வீட்டுல காது ஊத்துறோம், பிள்ளைக்கு சடங்கு சுத்துறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம அடுத்தது ஒரு நிகழ்ச்சி 60 பண்ணிக்க போறோம், 80 பண்ணிக்க போறோம், 70 பண்ணிக்க போறோம், சாந்தி அப்படின்னா அந்த மூதாதியர்கள்லாம் வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதுக்கு தான் வாழை மரத்தை வாசல்ல கட்டி தோரணம் எல்லாம் கட்டுறது. அதுக்காக தான். அதனாலதான் இந்த வாழையடி வாழையா வரணும் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கிறது இந்த வாழைப்பழமானதை நிவேத்தியம் பண்றாங்க. சீரியல் கண்டினியூ ஆகிடும். 9 மணிக்கு விட்டுருவாரா, 9:05க்கு சீரியல் போட்டுருவாங்க. என்ன தயவு செய்து வேணாம், நான் உண்மையிலே சொல்றேன், வருஷத்துல ஒரு நாள் தான் நீங்க அந்த வழிபாடு பண்றீங்க. நாளைக்கெல்லாம் நீங்க எந்த சீரியல் பார்த்தாலும் நான் கேட்க போறதுல, நீங்களும் எங்க வந்திருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் முடிய போகுது. அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நம்ம காரியங்கள் வெற்றி ஆகணும். அதுக்கு வராங்கிய நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப எல்லோரும் என்ன செய்றீங்க, தீபாராதனைக்கு ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதான் இங்க அம்பாளுக்கு காட்டணும். சரி, இங்க நேரம் என்ன பாருங்க, மேல உள்ள அம்பாளுக்கு தீபாரணம் பண்ணும்போது நீங்களும் சேர்த்து பண்ணணும். गणाभिगाज विद्महे महाधवाय धीमहि तन्न गौरी प्रचोदयात्। ओम सर्वमंगल मांगल्य शिवे सर्वात्र साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्तुते। ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराही प्रचोदयात्। ओम शीतलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराही प्रचोदयात्। महालक्ष्मी महामारी दक्षिण देहपति देवपति सा सदुष्पति अष्टापति दिनापति नवपति भगवती सहस्राक्षराभरमे व्योमन् महालक्ष्मी नमः। दिव्यमंगल प्रत्यक्ष दीपम दर्शयामि। எல்லாரும் சூடனை கீழே வச்சுட்டு நீங்களே ஒத்திக்கோங்க. இங்க சாமிக்கு காட்டினதை அவர் எடுத்து மேல காட்டுவாரு, நீங்க ஒத்திக்கிட்டதா நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேல பாருங்க, சுவாமியை பாருங்க, அம்பாளை பாருங்க, அப்படியே நீங்க அவ்வளவுதான். அமோகமா இருக்கு கையை தூக்கணும்னா. இப்பதான் சந்திரமைக்கு சலன்னு சத்தம் கேட்டு ஓஞ்சது மாதிரி இப்பதான் நிக்குது இந்த மணி சவுண்டு. எல்லாரும் எடுத்து ஒத்திக்கிட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. விழாவின் வைபவமானது நிறைவுற்றது. இந்த தீபலட்சுமியை நம்ம வந்து ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த இலையில கொண்டு வந்து அம்பாளை உட்கார வச்சுட்டு இவ்வளவு நாளே பூஜை பண்ணிட்டோம். திருப்பி அவங்களை அப்படியே தூக்கி டக்குன்னு பண்ணிட முடியாது. அதனால அவங்கள வந்து யதாஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை நம்ம விடைபெறுகிறத கைதிகம். அந்த அச்சதை அரிசி எடுத்துங்க, அரிசி எடுத்து அச்சதை எடுத்து விளக்கனுடைய பாதத்துல போட்டுட்டு அந்த விளக்க வந்து லேசா ஒரு அசைச்சு விடணும். எப்படின்னா ஊர்ஜிதமா உட்கார்ந்தவங்களை நம்ம அடுத்தது நம்மளுடைய செயல்பாட்டுக்காக எடுத்துக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். வடக்கு முகமா நவத்தினாலும் சரி, கிழக்கு முகமா நவத்தினாலும் சரி, தெற்கு முகம் மட்டும் வேணும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நீங்களே பிரார்த்தனை பண்ணீங்க. படுதா போயிடும்னு பயமுறுத்துறாங்க, நீங்க வேற சூடனா அதுல வச்சிருக்கீங்க. பாத்துங்க, படுதாகாரவங்க என்ன பார்த்து முறைக்கிறாங்க. பத்திரம், நீங்க போயிருவீங்க, என்ன பிடிச்சிருவாங்க கடைசியா.
அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை பாதத்துல வச்சுட்டு அந்த குங்குமம்லாம் நீங்க அர்ச்சனை பண்ண குங்குமம்லாம் எடுத்து நீங்க எப்படி சேஃப்டி பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. தேங்காய் முடி வாழைப்பழம்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். முதல் வரிசையில மட்டும்தான் நான் கிளப்பி விடுவோம். எல்லாரும் கிளம்பாதீங்க, விளக்க எடுத்துங்க. எரியிற முகம் எரியட்டும், சிரமப்பட வேண்டாம். அதனால எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் பொதுவா எழுப்பி முதல்ல காலை ஸ்டடி பண்ணுங்க. எழுப்புங்க எல்லாரும். முதல் பக்கம் உள்ளவங்க மட்டும் எழுப்புங்க. அந்த முதல் வரிசையில உள்ளவங்க எழுப்பி நேரா போய் மங்களாம்பிகா சமேத நஞ்சுண்டேஸ்வரர் சாமி வாராகிய வழிபாடு பண்ணிட்டு கோவில ஒரு வலம் வரணும். எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிடாதீங்க. 200 பேரும் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மூச்சு திணறி போயிடும். அதனால போயிட்டு வரட்டும் வெளியில எல்லாரும். எல்லாரும் கூட சாமியை கொண்டு வந்து அப்புறம் விளக்கு எடுத்துக்கலாம். இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு விளக்கு எடுத்துட்டு எங்க போய் இட்லி சாப்பிட போறீங்க? பேக்கு செல்லு இதெல்லாம் மட்டும் கைப்பற்றிங்க. இந்த எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி உங்க இலையில வச்சிருங்க. அப்படியே போய் உள்ள சாமியை பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இட்லி சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு வந்து உங்க வேலை எடுத்துங்க. பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க கையில பேக்கெல்லாம்.